ஹாய், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி பேசுகிறேன். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குலோப்ஜாம் தான் செய்ய போகிறேன். சரி, இது வாங்கிட்டு வந்தேன், வீடியோக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். செய்யலாம் சொல்லிட்டு, குலோப்ஜாம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி செய்யலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி ரெண்டும் போட்டுக்கலாம். ஒன்று தான் செய்யலான்னு பார்த்தேன். சரி, இதை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெண்டும் செஞ்சிடலாம். வாசனையாக இருக்குது இந்த பவுடர் அப்படி கொட்டும் போது. இந்த மாவு பாக்கெட்டு வாங்கிட்டுருக்கேங்க 2-3 நாளாக தெரிஞ்சு நின்னேன். கடையில் இங்கே இல்லவே இல்லை. எங்கள் வீட்டாண்ட ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கும். அந்த அளவுக்கு கடலாம் அந்த அளவுக்கு இருக்காது. இருக்கு, போய் கேட்குறேன், இல்லை காலி ஆயிடுச்சு, இப்போதான் காலி ஆயிடுச்சுன்னாங்க. சரி எப்பா என்ன பண்ணுறது, வரப்போய் நம்ம செஞ்சு அப்போ போட்டுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் அப்புறம் தான் இதை இப்போ செய்யறோம். நேற்று வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? சிக்கன் 65 சிக்கன் குழம்பு செஞ்சேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? வாசனையாக இருக்குது. ரெண்டு இதுவும் நான் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிப்பேன். உங்களுக்கு தெரியும் எப்படி ஓரளவுக்கு பதமாக அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுடு தண்ணிலாம் ஊற்றல, நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே, கொஞ்சம் எல்லாம் மறைஞ்சிச்சு. பிசைஞ்சு நெய்லாம் தடவி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு அதுக்காட்டி நம்ம ஜீரா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை 2 கிளாஸ் போடலாமா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. எனக்கு 1 கிளாஸ் போதும். ஒரு 1.5 கிளாஸ் நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இது அவ்வளோ பெருசாக லென்த்தாலாம் போகாது. ஈஸி தான் நினைக்கிறேன். குலோப்ஜாம் செஞ்சிருவங்களுக்கு தெரியும், ரொம்பவே ஈஸின்னு. போட்டு தண்ணி 1 கிளாஸ், 2 கிளாஸ் ஊற்றுறேன். அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 கிளாஸ் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். சரி, அது ஊற வரையும் இதாச்சும் கொதிச்சுன்னு இருக்கல, இருக்காது. லைட்ரு இல்லை, அதனால தான் இதை பற்ற வச்சுன்னு வரும். நீங்கள் இப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரோல் பண்ணும்போது காமிக்கிறேன். ஊற்றிருக்கேன். நல்லாவே இருக்கு. மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வாசனையாக இருக்குது, பயங்கர வாசனை. நெய்லாம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் நெய் ஊற்றிங்க. நானும் லைட்டாக ஊற்றிக்கிறேன் நெய். பாருங்க, நெய் நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பார்க்க ஈஸியாக இருக்குது, ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போது செய்ய அப்படி கஷ்டமாக இருக்குது. ஜீரா தண்ணி கொதிச்சிட்ருக்கு நல்லாவே. அப்படிங்க
பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டேன் நானே. ஜீரா தண்ணி கொதிக்குது. தண்ணியாக தான் இருக்கு, இன்னும் நல்லா கொதிக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு லைட்டாக இல்லை நெய் இல்லை எண்ணெய் ஏதாச்சும் உங்களுக்கு எண்ணெய் இருக்கும் வீட்டில், அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ரோல் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நான் வீர்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே சேமாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்களா, வீர்லாம் இல்லை, ஷைனிங்காக அழகாக அப்படி தைத்து பாருங்கள். அப்படி இருந்தால் தான் உடையாது குலோப்ஜாம். ஊற ஊற அப்புறம் உடஞ்சி ரொம்ப அப்படியே எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடும், நல்லாவே இருக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, எனக்கு சூப்பராக வந்துருக்கு. சின்ன சின்னதாகவே நீங்கள் ரோல் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஜீரா தண்ணியில் ஊற ஊற கொஞ்சம் பெருசாகவே வரும். நான் மீடியம் சைஸ் தான் நான் போட்டுக்கிறேன். பெருசாக இருக்குல்ல, கரெக்டாக இருக்குல்ல. வீரல் விடாமல் நீங்கள் ரோல் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஏன்னா எனக்கு மாவு நல்லாவே ஊறிடுச்சு, அதுதான் சீக்கிரமாக நான் இது பண்ணுறேன். சரி, ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒன்று கூட வீரில் விடாமல் ரெடி பண்ணால் தான் நல்லா வரும். ஏதோ சின்னது பெருசு ஏதோ ஊற்றி வச்சுருக்கேன் நான். அங்கே கேஸ் பற்ற வைக்கலாம். அதே தான் வாங்கணும், லைட்டர் வாங்கணும். கொஞ்சம் பயம்தான் இதில் பற்ற வைக்கிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரா தண்ணி ரெடி ஆயிடுச்சு, அதை வெடிக்கட்டணும். வெடிக்கட்டிட்டு இது காஞ்சோடனே நம்ம ஒரு பீஸாக எடுத்து போட்டோம், மேலே முடிஞ்சு. ரொம்பவே காஞ்சிச்சு போடுவாங்க. கொஞ்சம் பொரிக்கிறது வறுக்கிறதுலாம் கொஞ்சம் பயம். அச்சச்சோ 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 அச்சச்சோ. பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சா, டக்கு டக்கு டக்குன்னு வெந்துடுறாங்க. பாருங்களேன் எப்படி கொதிக்குதுங்க, தெரியுதா? பார்த்தீங்களா குலோப்ஜாம். ஆனால் இன்னைக்கு சாப்பிட முடியாது, நாளைக்கு தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் இல்லை, நாளைக்கு தான் சாப்பிடவே முடியும். ஏன்னா இது ஊறணும். ஜீரா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுட்டு இது பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்களேன் கருப்பாயிடுச்சு, தெரியுதா? நான் சொன்னல உடையாமல் வீரில் விடாமல் இது பண்ணுங்க, ரோல் பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஆகிடும். இன்னும் ஊறிச்சுன்னா ரொம்ப உடஞ்சிடும் ஃபுல்லாகவே. ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இது நின்று செய்யறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூஞ்சிலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வேர்வை ஊற்றிட்டு இருக்கு. அணுகுண்டு மாதிரி இருக்குது.
நல்லா தான் நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். இதோட 2வது தடவையோ 3வது தடவையோ செய்கிறேன். கும்மிச்செல்லாம் இருக்கு பயங்கரமாக வேறு. மறக்காமல் வீடியோலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கப்புறம் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட்டில். எல்லாரும் சொல்கிறது அக்கா நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் டேட்டு வழிங்க இதே தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே 2மே அழிச்சிடலாம். ஒரே நேரத்தில் 2மே அழிக்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு நாள் வரும். நாள் எல்லாம் கிட்டவே வந்துச்சு. அழிச்சிடலாம். ரொம்ப கொமைச்சலாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இருக்குது. இதையும் முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா ஜீரா தனியாக ரெடி ஆயிடுச்சு. இருங்க காமிக்கிறேன். இதை போட்டுட்டு வந்துடுறேன். சூடு வேற வச்சுக்கிட்டேங்க. இங்கே கட்டை வரல சுண்டு வரல வேறு எரியுது வேறு. இங்கே பாருங்க. டேன்டடாய் சின்ன அணக்குழா. இது ஐயோ வாயில் வரலைங்க எனக்கு. செமையாக இருக்குல்ல. இன்னும் நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நல்லா பெருசாகவே இருக்கும் நாளைக்கு. ஒன்றே நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். இவ்வளோ என்னால் சாப்பிட முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே கொடுப்பேன். சரி ஓகே. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதோட லாஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி. மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.